இப்ப மேல் வலி வந்துருச்சு. ஆமாமா, அந்த மேல் வலிக்குன்னு இந்த உணர்வு அதுக்கு சாப்பாடு கொடுத்துரும். இப்ப இந்த அணுக்களின் தொல்லைகள் ஏதாவது வந்துருச்சு, அப்போ அதை எண்ணும் போது சாப்பாடு கிடைக்குது. ஆனா சந்தோஷமான வார்த்தை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணலான்னா முடியாது, அது எதிரியாயிருது. ஒரு சந்தோஷமா சொல்லி பேசுறவங்களை பார்த்தோன்னா உடனே நம்மளுக்கு எதிரியாயிருது. அப்போ இந்த எதிரியை வென்றவர்கள் யாரு? சந்தோஷத்தை ஊட்டியதாரு? அந்த மகரிஷி. அந்த உணர்வை நாம் எண்ணும் போது அதை நமக்குள் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்த உடனே வலுவரை செய்து. அப்ப நாம எதை கேட்க வேண்டும்? நம் உயிரான ஈசனிடம் இப்ப உங்களுக்குள் பதிவு செய்வதை நினைவு கொண்டறோம். அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி அங்கே வேண்டும் போது இது என் உடல் முழுதும் படர வேண்டும் அப்படின்னு இந்த நினைவை இங்கோட இட்டு இந்த கண் பிறர் செய்யும் தீமைகளை நாம் கண்ணுற்று பார்க்கும் போது ஆன்மாவாகி சுவாசிச்சு இந்த உணர்வுகள் அகக்கண்ணா இருந்து நம்மளுக்கு உணர்த்தும். ஆக அகக்கண்ணாக இருந்து பதிவு செய்து மீண்டும் நன்மைக்கு கொடுக்கிறோம். ஆனால் அதே சமயம் நமது கண்ணை புறக்கண் அதை படம் எடுத்து ஆத்மாவாகி உயிருடன் ஒன்றும் போது அந்த உணர்வை நம்ம அகக்கண்ணாக காட்டும். ஆனால் அதே சமயம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்து அதை மீண்டும் நினைவு கொண்டு உயிரான அகக்கண்ணுடன் இணைக்கப்படும் போது இந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய நிலை இதை தடைப்படுத்தும். இப்ப நீங்க வேதனை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கே செலுத்தப்படும் போது இந்த உணர்வு கொஞ்ச நேரம் செலுத்தீங்கன்னா ஆஸ்மா போன்றோ அல்லது வேதனையோ நம்மளுக்கு மூச்சு திணறலோ மற்ற நிலைகள் இந்த வலியினால வரக்கூடிய இந்த உணர்வோ இதிலெல்லாம் அதை எண்ணும் போது இதை கூட்டும் போது இது குறையும். அந்த இதை எடுக்க முதல்ல கொஞ்சம் எடுக்கவே விடாது. அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இதை எண்ணி என் உடல் முழுதும் படரணும், என் உடல்ல ஜீவ அணுக்கள் எல்லாம் அது பெறணும் அப்படின்னு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கணும். இந்த எண்ண அலைகளை பரப்பும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா சேர இது தனி